உழைப்பால் உயரணும்னு நினைக்கக்கூடியவங்க 5 வயதில் உழைக்க ஆரம்பித்தாதான் வாழ்க்கையில் 50 வயசுலையாவது மகிழ்ச்சியாக இருப்போங்கிறத முழுமையாக நம்பி அதற்கு ஏற்ற மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருங்க? நம்ம ரிஷபராசிக்காரங்க. எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, மாடு மாதிரி உழைக்கிறான்ப்பா, அது யாருப்பானா நம்ம ரிஷபராசிப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் 2024 வரைக்கும் உழைச்சாச்சு, இப்போ வரைக்கும் வெளியே சொல்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் இல்லை. இதுதான் ரிஷபராசியுடைய இப்போதைய நிலைமை. பட் இருந்தாலும் நானும் அதுவான்னு பார்த்துறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி உழைப்பை கைவிடாத உயர்ந்த உள்ளம் கொண்ட ரிஷபராசிக்கு இது மட்டுமா? சாதுரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடியவங்க, நிதானமாக செயல்பட்டு நினைச்சதை அடையக்கூடியவங்க, வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்ந்து அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடியவங்க, துணிச்சலோடு செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாக போதுங்கிற மாதிரி இவங்களை பற்றி பேசினா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக தாங்க போகும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 1 முதல் ஊரே பேசக்கூடிய 10 குட் நியூஸோட வந்திருக்கேன். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடந்தே தீரும். 100க்கு 100% ரிஷபராசியுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுதுங்க. கர்ம வினை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து 2024 முடிஞ்சு 2025ஆம் ஆண்டுங்கிறது பொதுப்படியாக சொன்னாக்கா எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. மக்கள் கிட்ட நல்ல பணப்புழக்கம் இருக்கும், சுய ஒழுக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும், வேலை வாய்ப்பு பெருகும். குறிப்பாக இந்த வருஷம் அப்படிங்கிறது செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கு. இதனால சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும். காவல்துறை, இராணுவம் இவங்களுடைய கை மேலோங்கும். தீவிரவாதிகள் எல்லாம் ஒடுக்கப்படுவாங்க. எல்லா விதங்களிலும் செல்வ செழிப்பு உண்டாகும். எல்லாருக்கும் ஓகேவா இருக்குங்க. குறிப்பாக ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா 2025 உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்னு சொல்லாங்க. பல கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரிஷபராசிக்கு ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2025 முன்ன சொன்னதுதான் கோடீஸ்வர யோகம் உண்டு. ரிஷபராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இங்கே கும்பராசிக்கு ராகு பகவான் வராருங்க. 10வது வீட்டில் பாவ கிரகம்னு இருக்கிறது இந்த ஜாதகத்தை சேர்ந்தவங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் அமையும். ரொம்ப நாளாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். குரு பகவான் மிதுன ராசிக்கு இடம் பெயர்வதனால பெரும் அளவில் பணம் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு. 10 விஷயம்னு சொன்னேன்ல, அது என்னன்னு இப்போ லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா? முதல் விஷயம், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். 2வது விஷயம், தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். 3வது விஷயம், வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும். 4வது விஷயம், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை படிப்பு விஷயமாவோ இல்லை சுற்றிட்டு வர்றதுக்கு போகணும்னா கூட வெளிநாட்டு யோகம் இருக்குங்க. 5வது, எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு லாபம் உண்டு, வெற்றி உண்டு. 6வது, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே சாதகமாக நடக்குங்க. சொல்லப்போனால் பொற்காலம்னு சொல்லலாம், பொன்னான ஆண்டுன்னு சொல்லலாம். 7வது விஷயம், நீங்கள் எத்தனை நாளாக எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி அதற்கான பலன்கள் சுத்தமாக கிடைச்சிருக்காது, அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்கிறீங்க அப்படின்னா அதற்கேற்ற பலன்கள் மட்டும் இல்லாமல் வெகுமதியும் பல மடங்கு பெரியதாக கிடைக்குங்க. 8வது, இந்த வருஷத்தில் சனி பெயர்ச்சியும் சரி, குரு பெயர்ச்சியும் சரி, ராகு கேது பெயர்ச்சியும் சரி பெரும்பாலான யோகத்தை அள்ளித்தர போகிறாங்க. அடுத்து 9வது விஷயம், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வளர்ச்சி அடைய போகுது, முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. 10வது விஷயம், நிதி ரீதியாக உங்கள் கை வலுவாக இருக்கும். பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவே ஏற்படாதுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வை அடைய போகுது. சொல்ல போனாக்கா நல்ல வசதியான, சௌகரியமான, ஆடம்பரமான, நேர்த்தியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அந்த அளவுக்கு ரிஷபராசி கொடிகட்டி வரக்கூடிய ஆண்டுன்னு 2025 எழுதி வச்சுக்கோங்க. 1 மடங்கு 2 மடங்கு இல்லைங்க, பல மடங்கு அதீத பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். நகை வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, திடீர்னு லாபம் கிடைக்கும், திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களே யோசிப்பீங்க, சாமி ஒருவேளை நம்மளுடைய புக்கு புரட்டுறதுக்கு பதிலாக கடவுள் வேற யார் புக்கையும் வச்சு புரட்டிக்கிட்டு இருக்காரா, ரிஷபராசின்னு சொல்லி பேர் எழுதிட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சிலபஸ் தான் ரொம்ப டஃப் ஆச்சு. நமக்கெல்லாம் நல்லது நடந்தால் இந்த எப்படி இந்த பாப்பா வேறு என்னமோ அதிர்ஷ்டங்கிறது யோகம்ங்கிறது அப்படிங்கிறது இப்படிங்கிறது இதெல்லாம் நடக்குமா கடவுளை, நம்பலாமா வேணாமா எல்லாம் யோசிப்பீங்க. தாராளமாக நம்பலாங்க. 100க்கு 100% கடவுளுடைய அனுகிரகத்தினால நல்லா இருக்க போகிறீங்க. இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு மாற்று வழி பிறந்திருக்கு. ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்க. கடகடன்னு ரிஷபராசிக்கான பொது பலன்களை சொல்லட்டுமா? சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க இயல்பாகவே வசதியாக இருக்க போகிறீங்க. பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் திருப்தியாக இருக்க போகுது. 2025 பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் வளர்ச்சி தான். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் பணம்ங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு சேரும். இதனால் உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக உழைச்சி வாழக்கூடியவங்க இதுவரைக்கு ஏற்ற உதவியோ ஒரு உயர்வான பதவியோ ஊதியமோ கிடைச்சிருக்காதுங்க. அது இனிமேல் கிடைக்கும்.
இனி ஊதிய உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், தொழிலில் வந்து பெரிய அளவுக்கு லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். புரியுதுங்களா? சனி பெயர்ச்சியும் சரி, ராகு பெயர்ச்சியும் சரி, ரெண்டுமே தொழில் ரீதியாக உங்களை வந்து மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு சாதகமாக இருக்குதுங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு துறை இருந்தாலும் சரி, எந்த அரசாங்க துறையாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், நீங்களே அதிகாரியாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து ஏகபோக வாழ்க்கை அமையணும்னு மற்றவங்க கூடிய அளவுக்கு தான் இருக்க போகுது. தொழில் ரீதியாக, வணிகம் ரீதியாக திடீர்னு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது உங்களுக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கும். அதன் மூலம் பல மடங்கு வருமானம் இருக்கும், லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர் மாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு உண்டாகும். இனி வரக்கூடிய மாற்றத்தை மட்டும் கரெக்டாக ஏற்றுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புனே சொல்லலாம். அடுத்து இந்த 2025 காதல் மற்றும் திருமணம் எப்படி இருக்குன்னா, சுக்கிர பகவான் கிட்டத்தட்ட 5 மாதம் சாதகமான அமைப்பில் உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணுறதுனால காதல் திருமணம் கைகூடும். அதன் பிறகு வந்து இயல்பாகவே குரு பகவானும் வரதுனால திருமணத்தில் தடைகள் விலகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த 2025 கட்டாயம் திருமணம் நடக்கும். நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் காதல் திருமணம் அதிகமாக நடக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்கும். காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையை விட பல மடங்கு சிறப்பாக இருக்குங்க. அடுத்து 2025 நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்க்கணும்னு பார்த்தோம்னா 10 குட் நியூஸ் இருக்குனாக்கா ஒரு 4-5 எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? அப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா முதல் விஷயம் சோம்பலை தவிர்க்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் தள்ளி போடக்கூடாதுங்க. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 2வது உடல் ஆரோக்கியத்து மீது கவனமாக இருக்கணும். 3வது புதுசாக சொத்து பத்துக்கள் வாங்குறீங்க, நிறைய சொத்துக்கள் வாங்குவீங்க. அப்படி வாங்குறப்ப பேப்பரில் வந்து நம்மளே கவனமாக பார்த்து வாங்கணும். 5வது யாருக்கும் கடன் கொடுக்குறதோ வாங்குறதோ சுத்தமாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி யாருக்காவது ரொக்கமாக பணம் கொடுக்குறோமோ அப்படின்னா, நிலம் வாங்குறோம்னா, சொத்து வாங்குறோம்னா ஆவணங்களை நல்லா சரி பார்க்கணுங்க. முக்கியமாக உங்ககிட்ட வர்றதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சரிபார்த்தல் தான். அதே மாதிரி அம்மாவோட உடல் நலத்திலையும் கவனம் வச்சுக்கணுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும், மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 2025 ஜம்னு இருக்க போகிறீங்க, ஜாம்னு வாழ போகிறீங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இந்த பொண்ணு எல்லாமே சொல்லுது, நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் வந்து தயக்கமாக இருக்குது, ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லிடுங்க, அதை செஞ்சுட்டு நான் திருப்தியாக இருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த 2025 முழுக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்துட்டா சிவபெருமான். உங்களுடைய ராசி நட்சத்திரக்காரர் யாருன்னா சிவபெருமானுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் தானே, அவர் தானே நந்தி தேவர். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருமானம் அதிகமாக வரணும் நான் சொல்லிட்டேன். அதை தொடர்ந்து உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், வெற்றி நிறைய வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்கள் வசதி வாய்ப்புகள் பெருகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அனுதினமும் சிவபெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கணுங்க. வெள்ளிக்கிழமையில் காளியம்மனையும் கருமாரி அம்மனையும் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் விநாயகர் பெருமானையும் ஆஞ்சநேய பெருமானையும் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி ராகு கேது பேச்சில் சின்ன சின்ன சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யணும். இதனால இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கூட அந்த சின்ன சங்கடத்தை வந்து துர்க்கை அம்மனுக்கு போக்கிடுவாங்க. குறிப்பா இந்த 2025 பெரும்பாலான நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. கவலையே வேணாம். தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும், அபிவிருத்தி இருக்கும், சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. வேலையில் எதிர்பார்த்ததை விட பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க. சொல்ல போனாக்கா மிக சரியான வருஷம்ங்க. ரிஷபராசிக்கு பயன்படுத்திக்கோங்க. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்கு 2025 பொது பலன்கள். இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம். உங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் பார்க்க போறீங்க, அதிர்ஷ்டத்தை அடைய போறீங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக போகுது. குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்குதுங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமண யோகம் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய நிலை இருக்குது. உங்களுடைய வேலையில் முன்னேற்றம் இருக்குது. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். இது மட்டுமா? இந்த வருஷம் முழுக்க சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி தெரியுமா? இந்த வருஷம் முழுக்கவே சனி பெயர்ச்சியின் காரணமாக யோகமான பலன்களை கொடுக்க போகிறாருங்க. தொழிலையும் சரி வேலையிலையும் சரி உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும், வருமானம் அதிகரிக்கும், பொருளாதாரம் உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும். இவங்களை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்குறாங்க. சங்கடங்கள் விலகுது, விருப்பங்கள் நிறைவேறுது, ஆரோக்கியம் சீராகுது, வழக்கு வெற்றியாக மாறுது, எதிர்ப்புகள் விலகுது, அந்நீர் வழியிலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு, தொழிலில் லாபம் உண்டாகும், பொருளாதாரம் செல்வாக்கு உயரும், புதுசாக பொறுப்புகள் உங்ககிட்ட வந்து சேருங்க. அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்குறார், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரித்து கொடுக்குறார், முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக மாறும்.
புகழுக்குரியவர்களுடைய நட்பு கிடைக்கும், திருமண யோகம் இருக்கும், செல்வாக்கை அதிகப்படுத்துறாருங்க, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாரு. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே சங்கடத்திலிருந்து உங்களை விடுவிச்சு வைக்கிறார், எதிர்பார்த்த நன்மைகளை கொடுக்கிறார். கோர்ட்டு கேஸு விஷயம் எல்லாம், அதாவது உங்களை விடுவிச்சு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துறாரு. அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய பதவிகள் தேடி வரும், அரசு ஊழியர்களுக்கு மதிப்பை அதிகரித்து கொடுக்கிறார். எதிரிகளுடைய தொலை இனி இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்குது. ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துகிறார், அரசு வழிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துகிறார். பொதுப்படியாக சொல்லணுன்னாக்கா தொழில், உத்தியோகம், குடும்பம் இந்த நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகுது. வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுது, அறிவாற்றல் அதிகரிக்கும், அரசு வழியில் சலுகைகள் கிடைக்கும், புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும், கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகள் தீரும், எதிர்பார்ப்புகள் உதவிகள் கிடைக்கும், தொழிலில் கவனம் செலுத்துவீங்க, வெளிநாடு முயற்சிகள் வெற்றியாக மாறும். அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகுது, எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது, உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் முன்னேற்றம் உண்டு. இண்டஸ்ட்ரீஸ், ஹார்ட்வேர், ஸ்டேஷனரி, கம்ப்யூட்டர், சினிமா, யூடியூப், பங்கு வர்த்தகம், நிதி நிறுவனம், ஜுவல்லரி ஷாப் இது எல்லா விதங்களிலும் தொழில் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கு போகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் தீருது, உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது. அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். தனி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் மற்றவங்களுடைய விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம். ஆனால் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி நீங்கள் கவனத்தோடு செயல்படணுங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்கத்துறையாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு உயருது. சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தில் செல்வாக்கு உயரும், பொன் பொருள் சேரும். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மேற்படிப்புக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. சிலர் படிப்புக்காக குடும்பத்தை விட்டு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் இருக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நோய்கள் விலகுது, முழுமையாக குணமாகுவீங்க. சிலருக்கு இயற்கை வைத்தியமே கை கொடுக்கும், உற்சாகமாக இருக்க போறீங்க. இருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணுங்க. உணவு விஷயத்திலையும் உறக்கத்திலையும் சரியான நேரத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக செயல்படுவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலர் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டா முருகப்பெருமான வழிபாடு செய்ய, பர்டிகுலராக பழனி முருகனை வழிபாடு செய்ய மன நிம்மதி கிடைக்குங்க, செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய வருமானம் உயரும். இந்த வருஷம் முழுக்க குலதெய்வத்தின் அருள் கிடைக்குதுங்க. தொழிலையும் சரி வியாபாரத்திலும் முன்னேற்றம் அடைவீங்க. தடைகள் விலகுது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கையில் தகுந்த சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகுது. சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா பல வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கடை வச்சிங்கன்னா 2-3 கடை ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமானம் பெருகுங்க. ஒரு சிலர் வருமானம் ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது, இந்த மாதிரியான யோகம் இருக்குது. வருமானங்கிறது பல வழிகளில் வரும். வெளிநாட்டில் வர்த்தகம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். முதலீட்டாளர்கள் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வேறு மொழி பேசுகிறவங்க, வேறு இனத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. அரசியல்வாதிக்கு செல்வாக்கு உயர்ந்தும். கடைசியாக புதிய ஒப்பந்தங்கள் தேடி வருங்க. குறிப்பாக ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. அடுத்து சனியோட சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தொழில முன்னேற்றம், பணிகள உயர்வு, வேலை திறமை, நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகும். இவரை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை தக்க வைக்கிறார். நேர்மையோடு நடந்துக்கிட்டீங்கன்னா கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே இன்னும் அதிகமாகும். தொழிலில் அக்கறையோடு செயல்பட போறீங்க. உடல்நிலையில் முன்னேற்றத்தை கொடுப்பார். பட்டம் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். அடுத்து ராகுகேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வருமானம் பல வழிகளில் வரும். உங்களுடைய பணியில் இருந்த பிரச்சனைகள் தீரும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி மற்றும் பொறுப்புகள் சேரும். வெளிநாடு முயற்சிகள் வெற்றியாக மாறும். கேதுவனால குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். பிள்ளைகளுடைய நலனை அதிகமாக அக்கறை காட்டுவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு குரு பகவானோட சஞ்சாரம் வருதுங்க. அதனால ஆரோக்கியம் சீராகும், எதிர்ப்புகள் விலகும், செல்வாக்கு உயரும், புது சொத்து வாங்குவீங்க. குலதெய்வ அருளால உங்களுடைய குறைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க. பிள்ளைகளுடைய கல்விக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும்.
செல்வாக்கு உயரும், பணத்தட்டுப்பாடு நீங்குது, பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது, குடும்பத்தில் நிம்மதி நிலைக்குங்க. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே உத்தியோகத்தில் உயர்வை கொடுக்கிறார், பணத்தடைகளை விலக்கி வைக்கிறார், தைரியமாக செயல்பட வைக்கிறார், முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய வைக்கிறாரு. அரசு வழிகளில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நீங்கி வெற்றியை கொடுக்கிறார். உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற போகுது. வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறார். எதிரிகளுடைய தொல்லைகளை விலக்கி வைக்கிறார். அடுத்து பொதுவாக பார்த்தோம்னாக்கா தொழிலில் இருந்த தடைகள் விலகுது, எதிர்பார்ப்புகள் லாபத்தை ஏற்படுத்தும், வியாபாரத்தில் உங்களை போட்டி விலக்கி ஓடுவாங்க, வருமானம் பல வழிகளில் வருங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். புதுசாக வேலை தர்றவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை அமையும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது, சொத்து சேரும், பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்கும், கௌரவம் மேம்படுங்க. உங்களுடைய வேலையில் இருந்த பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் தடைகள் நீங்கும், ஆதாயம் ஏற்படும், உங்கள் முயற்சிகள் லாபமாக மாறும். வாகன உற்பத்தி, ஸ்பேர் பார்ட்ஸ், இயந்திரம், தொழிற்சாலை, மின்சார சாதனங்கள், சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோங்க. கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், திரைப்படம், சின்னத்திரை, விவசாயம், இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்கும். அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே விலகப் போகுது. மதிப்பு மரியாதை இதெல்லாம் உயரப்போகுது. அரசு ஊழியர்கள் எல்லாம் நீங்கள் விரும்பிய இடத்துல இடமாற்றம் கிடைக்கும், கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். வம்பு வழக்கெல்லாம் மாட்டிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வழக்குகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. ஆல்ரெடி வேலையில் இருந்தவங்க, வேலை இழந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கும், வரவேண்டிய பணம் கைக்கு வரும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேற்படிப்புக்கான கனவுகள் நனவாகும். சிலருக்கு அரசு வேலை கிடைக்கும். ஒரு சிலர் படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். திருமண வயதில் நல்ல வரன் தேடி வரும். குழந்தைக்காக ஏங்கியவங்களுக்கு குறை தீரும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். அலுவலக பணிகளில் கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். பிள்ளைகள் மீது உங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகுங்க. அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு, போட்டித் தேர்வில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சிலர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலித்தமாகும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுங்க. இத்தனை நாளாக சின்ன சின்ன உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அஜீரண கோளாறு, அல்சர், வாயு தொல்லை, இந்த மாதிரியான உடல் கஷ்டங்கள் எல்லாமே பரம்பரை வைத்திய முறையினால் குணமடையுங்க. சிலர் தொற்று நோய்க்கு ஆளாகி இருப்பீங்க. பழக்க வழக்கங்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு. தேவைக்கு ஏற்ப வரவுகள் சேரும். நெருக்கடிகள் தீருது. குடும்பத்திலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. சொத்து வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்கும். குலதெய்வ அருள் உண்டாகுது. வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை அமையும். திருமண வயதில் நல்லபடியாக திருமணம் நடக்கும். தகுதியான வரன் தேடி வரும். புத்திரபாக்கியம் உண்டாகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தா குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும். செல்வ செழிப்பு மேலோங்கும். அடுத்து மிருகசீரிஷ நட்சத்திரம். உழைப்பு தான் உயர்வு. உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. தொழில் வேலையில் இந்த நெருக்கடிகள் விலகுது. குடும்ப நலனில் அக்கறை உண்டாகும். எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி வேகத்துடன் செயல்படுவீங்க, விவேகத்துடன் செயல்படுவீங்க. எதிர்ப்புகள் நீங்குது. செல்வாக்கு உயருது. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். சமூகத்தில் உயர்வு உண்டாகும். தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய நெருக்கடிகளை விலக்கி வைக்கிறார். முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறார். செயல்பாடுகள் தடைகள் நீங்குது. நினச்சதை நடத்தி முடிப்பீங்க. ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி முன்னேற்றம் உண்டு. லாபம் அதிகரிக்கும். உடல் பாதிப்புகள் விலகுது. அடுத்து ராகு கேது இந்த வருஷம் முழுக்கவே வெளிநாடு முயற்சிகளை வெற்றியாக மாற்றுறாங்க. திரைத்துறையில் இருக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். நினச்சது சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுது. பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் சேரும். தொழில் நிலையில் முன்னேற்றம் உண்டு. வெளிநாடு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இழந்த சொத்தை கூட செல்வாக்கு கூட இப்போ நீங்கள் திரும்பவும் அடைவீங்க. நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. அடுத்து குருவுடைய செஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரித்து கொடுக்கிறார். சுப நிகழ்ச்சிகளை நடத்த வைக்கிறார். பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறார். சொல்லப்படுற இந்த வருஷம் முழுக்கவே அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்குறாருங்க. வியாபாரம், உத்தியோகம், தொழில், குடும்பம் எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் சங்கடங்களை போக்கி பிரகாசமான வாழ்க்கையை உண்டாக்குதுங்க. பிரச்சனைகள் எல்லாமே விலக வைக்கிறார். அரசியல் செல்வம் அதிகரிக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு உயர்வை உண்டாக்குது. வம்பு வழக்கில் நல்ல முடிவு கிடைக்கும். அரசு வழிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்துகிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்னு பார்த்தோம்னா தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். வியாபாரம் விருத்தியாகும். சமூகத்தில் செல்வாக்கு உயர்ந்து. நஷ்டத்தில் இயங்கி வந்த தொழில் கூட இப்போ லாபத்தில் போகும். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீங்க. தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்க எல்லா விதங்களையும் முன்னேற்றம் உண்டு. எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. அடுத்தடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும்
ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு குறையும், எல்லா விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும், எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், சிலருக்கு புதிய பொருட்கள் உண்டாகும். அரசு வேலையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்கும், நெருக்கடிகள் தீருங்க. அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அரவணைப்புனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், பொன்பொருள் சேரும், திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும், பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த வேலைப்பளு குறையும், எல்லா விதங்களிலும் சலுகைகள் கிடைக்கும். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும், மேற்படிப்புக்காக முயற்சி செய்வீங்க, அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறும். குறிப்பாக விரும்பிய பாடத்தை எடுத்து படித்து முடிப்பீங்க. கல்வி நிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க. போட்டித் தேர்வு எல்லாம் அரசாங்க உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்குங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சீராகுது. நீண்ட நாட்களாக நோய்க்காக சிகிச்சை பெற்றவங்க கூட இப்போ முழுமையாக வெளிவருவீங்க. பரம்பரை நோயாக இருந்தாலும் சரி, இல்லை தொற்று நோயாக இருந்தாலும் சரி, அதில் இருந்து பாதிப்புகள் இயற்கை வைத்தியத்தாலே குறையுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது, பணம் பல வழிகளில் வந்து சேரும். தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு அனுசரணையாக விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது, திட்டமிட்டு சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க, பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும், உறவுக்காரங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க, சொத்து சேர்க்கை ஏற்படுது, நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரி செய்து முடித்தற்குரிய காலம்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதிகள் பெருகுது, ஒரு சிலர் தான் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க, மனை வாங்குவீங்க, எல்லா விதங்களிலும் வளர்ச்சி உண்டுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானை வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகும், நன்மைகள் உண்டாகும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி. ரிஷபராசிக்கு 2025 ஆண்டுங்கிறது முழுக்க முழுக்க நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, யோகம், அதிர்ஷ்டம், இன்னும் என்னெல்லாம் நல்லது சொல்ல முடியுமோ அது எல்லாமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க. 2025 முழுக்க முழுக்க ரிஷபராசிக்காரருடைய அதிகாரம் ஆட்சி தாங்க. வாழ்த்துக்கள்.